சோ காங்கிரஸ்ல இருந்த அந்த சலசலப்பு அந்த ரிப்பிள் எஃபெக்டா விசிகாவையும் அஃபெக்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா இல்ல, நான் என்ன சொல்வேன், காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாத ஒரு காங்கிரஸ் இவ்வளவு தூரம் திமுகவை போட்டு பாக்குறாங்க. ஒருவேளை நாம பெட்டரா பார்கெயின் பண்ணாம விட்டோமோ, நாம நம்மளுடைய அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணிருக்கணுமோ அப்படின்ற மைண்ட் செட் மாதிரி தான் இது வந்து தெரியுது. ஓகே. ஒண்ணு. இன்னொன்னு, விஜயோட வருகை, விஜய் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கிராஃப் ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். டிஎம்கே வாண்டிங் விசிகே, டிஎம்கே வாண்டிங் டிஎம்டிகே, டிஎம்கே வாண்டிங் காங்கிரஸ் வந்து ஒருவேளை விஜய் வரலன்னா இவங்கள யாராவது 1-2 பேர் இல்லாம கூட இவங்க போயிருக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தது. அப்போ விஜயோட வருகை, விஜயோட வருகை, ஜென்ஜி விஜய் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லப்படுற அந்த நரேட்டிவ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா திமுகவை வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகிட்ட ஒரு சாஃப்ட் டோன் எடுக்க புஷ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். காங்கிரஸை வந்து டிஎம்கே இந்த மாதிரி டீல் பண்றவங்க கிடையாது, காங்கிரஸ் இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்களும் கிடையாது. காங்கிரஸ் அவங்களுக்குள்ளதான் இந்த சண்டை போட்டுப்பாங்க, ஜெயிக்க வைக்கிற ஒரு கட்சி கிட்ட இந்த சண்டைன்னு போக மாட்டாங்க. அப்போ அவங்க விஜய் வந்துட்டதால தனக்கான வேல்யூ அடிஷன் கூட்டிட்டதா காங்கிரஸே இப்படி நினைக்கும் போது நாம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாதிரி தான் இது தெரியுது. இதெல்லாம் யார் பண்ணுவான்னா சரத்குமார், நடிகர் கார்த்திக், இங்க பேர் தெரியாத சில கட்சிகள், இவங்க தான் இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்த சீட்டை நான் திருப்பி கொடுக்குறேன், சம்பந்தம் இல்லாதவர் கொடுக்குறேன், இவங்க சீட்டு கொடுத்த ஆள் வந்து அவங்க கட்சியே கிடையாது, வேற ஒரு நபர் கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த ஜோதிமணிங்கிறவர் வந்து நான் காங்கிரஸ்ல தான் சீட்டு கேட்டிருந்தேன், விசிகால இருந்து சீட் கொடுக்குறாங்க, இது எந்த எனக்கு புரியல, ஏன் விசிகால ஆட்களே இல்லையா, எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கேள்விக்கு திரும்ப தான் பதில் சொல்லணும்.